தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள். இப்போ பார்த்தீங்கன்னாங்க, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம், சத்தியிலிருந்து பண்ணாரி போகிற வழியில் வடவள்ளிங்கிற ஊர்லேருந்து வடக்கு திசையில் ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு தாரோடு முகப்பு கொண்ட 1 ஏக்கரா மல்லிகைப்பூ தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க. இப்போங்க நம்ம தாரோடு முகப்பில் தான் இருக்கிறோம். இந்த காடு பார்த்திங்கன்னாங்க, நம்மளுக்கு வடக்கு திசையை நோக்கி பார்த்த மாதிரி இருக்குது. ரோட்டுக்கு தெற்கு சைடில் தான் வந்து மல்லிகைப்பூ காடு நாம் பார்க்க வந்த காடு. இது ரோட்டுக்கு அந்த காட்டுக்கு வடக்கு சைடில் தார் ரோடு. இது வந்து வடக்கு திசையில் இருக்கிற வாழைத்தோப்பு தோட்டம் இந்த மாதிரிலாம் வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நான் பார்க்க வந்த காட்டுக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா வாய்மூலைங்க. இதை வந்து வாய்மூலை பகுதி அமைஞ்சிருக்குது. வாய்மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாங்க, வாய்மூலையிலிருந்து குபேர மூலைக்கு ஒரே நேர் தாங்க. எந்த கிராஸும் இந்த தென்னை மரமெல்லாம் பெருசாக இருக்குதுல்ல, அந்த வரப்பு இந்த கம்பிவேலி லைன் தாங்க. அப்படியே இல்லை, இந்த கம்பிவேலி வந்து பக்கத்து காட்டுக்காரர் போட்டிருக்கிறாங்க. நம்ம இந்த கம்பிவேலி ஒட்டி இருக்கிற இந்த பொலி தான் வந்து குபேர மூலைக்கு அப்படியே ஒரே நேராக போகுது. இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஜலமூலைக்கு ஒரே நேர் தாங்க. ஜலமூலையும் வாயுமூலையும் தார் ரோடு போக்கில் வந்துடுது. காடு வடக்கு பார்த்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி வந்துடுது. இதுதாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்களா மல்லிகைப்பூ போட்டது. இந்த தோட்டம் இந்த காடு தான் நான் பார்க்க வந்திருக்கிறோம். இன்னும் மற்ற விளக்கத்தையெல்லாம் வந்து அப்படியே போக சொல்கிறேன். இப்போ வந்து வாயுமூலையிலிருந்து ஜலமூலைக்கு போகிறோம். அதாவது வந்து மேற்கு திசையிலிருந்து கிழக்கு நோக்கி போகிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னாங்க, இந்த 1 ஏக்கரா காட்டுக்கு 200 அடி தார் ரோடு பேஸ் வருதுங்க. 200 அடி தார் ரோடு முகப்பு வருது. நல்ல ஒரு ரோடு முகப்புன்னு சொல்லலாம். காடு வந்து பார்த்திங்கன்னாங்க, மேல் வயல் இப்போ இந்த வயல் தெரியுதுங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்த வயல் பார்த்திங்கன்னா ஒரு வயல் முறையாக உங்களுக்கு தெற்கு செருவு மாதிரி அமைச்சிக்குதுங்க. ஒரு ஸ்டெப்பு ஒரு வரப்பு வந்து கீழே வருது. அது நம்ம நிறவி விட்டோம்னா வந்து அப்படியே கிளை செருவாக மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற கண்டிஷனில் அவங்க அப்படி பண்ணிக்கிறாங்க. நாம் வேணும்னா தென்னை மரமெல்லாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வந்து நிறைவு விடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தென்னை மரம்னு பார்த்தீங்கன்னாங்க ஒரு 3 மரம் இருக்குது. ஏன்னா நீங்கள் பொக்குன்னு போயிடுவீங்கன்னு ஒரு 3-4 மரம் மட்டும் விட்டு வச்சுக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வந்து ஒரு 15 வருஷம் வரும். மீதி ஒரு 3 மரம் பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 வருஷம் வரும். அந்த மாதிரி வந்து ஒரு 4 மரம் மட்டும் இருக்குது. நீங்கள் வந்தால் தென்னை மரம் இல்லையேன்னு வருத்தப்படுவீங்கன்னு ஒரு 4 மரம் மட்டும் விட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த இதுதாங்க நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலை. பாருங்க, நான் வாய்மூலையிலேருந்து ஜலமூலை நோக்கி பார்த்தோம் முதல்ல. இப்போ வந்து ஜலமூலையிலேருந்து வாய்மூலை நோக்கி பார்க்குறோம். நல்லா ஒரே நேருக்கு நேர் தான். இதுதான் ஜலமூலையும் கட்டாவில். இப்போ ஜலமூலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலைக்கு ஒரே நேர் தாங்க. அதுவும் எதுவும் கட்டாவில், அருமையாக இருக்குது. மண் வந்துங்க நல்ல செம்மண்ணுங்க. மண்ணையெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. பக்கத்து காட்டில் வேறு குலை ஓட்டி விட்டுருக்குறாங்க. அருமையான நல்ல செம்மண். இப்போ நான் பார்க்க வந்த காலம் அதே மாதிரி தான், நல்ல அருமையான செம்மண். எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்குறாங்க. சொட்டு நீர் தான். இப்போ தண்ணி சோர்ஸ் நான் சொல்லலையே. தண்ணி சோர்ஸ் என்னென்னா, ஒரு போரு ஒரு சர்வீஸு தனிப்பட்ட முறையில் இருக்குதுங்க. சர்வீஸ் வந்து 7.5 HP சர்வீஸு, போரு தனிப்பட்ட முறையில் இருக்குது. எந்த கூட்டோ அதுவும் இல்லை. அதே மாதிரி வந்து காட்டினுடைய மொத்த அகலத்திலிருந்து போர் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு நடுமையத்துலேன்னு சொல்லலாம். நடுமையத்தில் போர் ஓட்டி வச்சுக்கிறாங்க. சர்வீஸ் பார்த்திங்கன்னா ரோட்டு மேலேருந்து காட்டுக்குள்ளே ஒரே ஒரு கம்பம் வந்து இதுக்கோசரம் சர்வீஸ்க்கோசரம் ஒரு கம்பம் போட்டு சர்வீஸ் எடுத்துக்கிறாங்க. மற்றபடிக்கு காட்டுக்குள்ளே வேறு லைனில் எதுவும் போகலை. நல்லா இருக்குது. இப்போ நாம் ஜலமூலையிலேருந்து அக்னி மூலையை நோக்கி போயிட்டுருக்குறோம். முழுசுமே வந்து மல்லிகைப்பூ தான் போட்டுக்கிறாங்க. பூவத்தான் ஒன்றை கூட காணும். அப்போ தான் மொக்கு வைக்கிது. இதுதாங்க அக்னி மூலைங்க. அக்னி மூலை கட்டாவில் நல்லா இருக்குது. கல், அதுக்கு உண்டான கல், அளவு கல் பாருங்க. ஜலமூலையிலிருந்து அக்னி மூலைக்கு ஒரே நேர் தான் இந்த வரப்பு. இது எதுவும் கிராஸோ பெண்டோ எதுவும் இல்லை.
அதேமாதிரி நம்ம அக்னி மூலையில் இருக்கிறோம். அக்னி மூலையிலிருந்து குபேர மூலை பார்த்துட்ருக்குறோம். குபேர மூலையும் நல்லா இருக்குது, நேராக இருக்குது, நூல் பிடிச்ச மாதிரி, எந்த கிராஸோ பெண்டும் எதுவும் இல்லை. நல்ல பூமி வந்து நல்லா சச்சதரமாக அமைஞ்சிருக்குதுங்க, எந்த குறையும் இல்லைங்க. அந்த 4 தென்னை மரம் சொன்னங்க இல்லைங்க, அதில் ஒரு மரம் தான் இந்த மரம் பார்த்துக்குங்க. இது ஒரு மரம். அப்புறம் மீதி 3 மரம் வந்து மேற்கு திசையில் பொலியோரமாக இருக்குது. அதை உங்களுக்கு காட்டிடுறேன். உள்ள காட்டுக்குள்ளே பாருங்கள், பூ வண்டிப்பூ வந்து இப்போல்லாம் பூ இன்னும் மொக்கு வச்சிட்ருக்குது. அடுத்த டைம் வந்தால் பூ பொறிக்கலாம். அந்த மாதிரி வந்து 1 ஏக்கரா காடு வந்து சிறப்பாக அமைஞ்சிருக்குது. ஒரு நல்ல செம்மண் காடு, நல்ல ஒரு ரோடு பேஸு, ரோடு முகப்பு, தனி போர் தனி சர்வீஸு, எந்த தொந்தரவும் இல்லை. காடு வாங்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து பக்கத்து காட்டுக்காரர் கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. அதாவது காட்டுக்கு மேற்கு திசையில் கம்பி வேலி போட்டு வச்சுக்கிறாங்க. நீங்கள் வந்து தெற்கு, வடக்கு, கிழக்கு 3 பக்கம் வந்து கம்பி வேலி போட்டிங்கன்னா போதும். ஒரு 1 ஏக்கரா காடு வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு ஒரு சிறப்பான காடுங்க. மண் அருமையான மண்ணுங்க, செம்மண், எந்த குறையும் இல்லை. பார்த்திங்கன்னா நான் பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற காடு பாருங்கள், ஃபுல்லாக கரும்பு போட்டுருக்குறாங்க. கரும்பு போட்டு இவங்களும் சொட்டு நீர் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குது. கரும்பு பயிரெலாம் நல்லா தகதகன்னு நல்லா வருதுங்க, செழிப்பாக வருது. ஏரியாவில் வந்துங்க சுற்றியெல்லாம் ஆற்று பாயுது. இப்போ நான் பார்க்க வந்த தோட்டத்துக்கு ஆற்று தண்ணி கிடையாது. ஆனால் சுற்றி பக்கத்தில் இருக்கிற காட்டெல்லாம் வந்து ஆற்று தண்ணி பாயுதுங்க. இதுதாங்க குபேர மூலை. இதுதான் கல், அளவு கல். குபேர மூலையும் கெட்டாவில் அருமையாக இருக்குது. குபேர மூலையிலேருந்து ஜல மூலை பார்க்குறீங்க. இப்போ வந்து குபேர மூலையிலேருந்து வாயு மூலை பார்க்குறீங்க. பாருங்கள், இந்த தென்னை மரம் ஓரமாக எந்த ஒரு காடு, எந்த ஒரு இதுவும் கிராஸ் இல்லை. எல்லாம் நேருக்கு நேரம் சச்சதரமான பூமி, அருமையாக இருக்குது, எந்த குறையும் இல்லை. அருமையான காடு, அருமையாக இருக்குது. இந்த தென்னை மரம் சொன்னாங்கள்ல, அது பாருங்கள், இந்த 3 மரத்தில் இது ஒரு மரம் உயரமாக இருக்குது. இதுவும் பாருங்கள், ஒரு 3 மரம். இந்த 3 மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 வருஷம் வருங்க. அந்த ஒரு மரத்துக்கு மட்டும் ஒரு 15 மரம், இப்போ அந்த 15 வருஷம் இருக்கும். அப்படி இருக்குது. ஒரு 4 மரம் காட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வேணுன்னா வந்து கோழியை சுற்றி வந்து தென்னம்பழம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், அது உங்கள் சௌகரியம் தான். மொத்தத்தில் காடு வந்து நல்ல செம்மண் பூமி, நல்லா இருக்குது. சர்வீஸ் பாயிண்ட் வந்து நான் சொல்லணுங்கள்ல, ஒரு லைன் மட்டும் வந்து இந்த காட்டுக்கு சர்வீஸ்க்கோசரம் வருதுன்னு அதை பார்க்குறீங்க. இதுதாங்க அது. இந்த ஒரு கம்பம் மட்டும் வந்து பாருங்கள், இந்த கம்பம் ரோட்லேருந்து ஒரு கம்பம் மட்டும் வந்து இங்கே காட்டுக்குள்ளே வருது. ஒரு 100 அடிக்கு வந்து இந்த கம்பம் வந்து இந்த காட்டுக்கு உண்டான சர்வீஸுக்கு போகுது. உங்களுக்கு காட்டிடுறேன். பாருங்க, இது நம்ம பைக்கு தெரியுமில்ல, 4757 நம்ம சிங்கக்குட்டி வந்தான், நம்மளை எல்லா ஊருக்கும் அழைச்சிட்டு போகிறவன். இதை போருங்க, போர் வந்து அருமையான போருங்க. நல்லா தண்ணி வசதி எல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது. இது வந்தால் போனால் தங்குற மாதிரி, ஏதாவது ஜாமானுக்கு இது போட்டு வைக்கிற மாதிரி ஒரு ரூமு. இது வந்து சொட்டு நீர் செட்டிங்ஸு. காடு முழுசாக பைப் லைன்லாம் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. தண்ணி வந்து போட்டு விட்டு காட்டலான்னு பார்த்தேங்க, நல்லா உள்ளே வச்சு பூட்டிக்கிறாங்க, போட்டு காட்ட முடியாது. ஆனால் தண்ணி நல்லா இருக்குது, ட்ரிப்பு தான் போதுங்க, 1 ஏக்கர் அளவுக்கு போதுங்க தண்ணி. அது அருமையான தண்ணி தான். ஈரமாக இருக்குதுங்க காடு, பாருங்கள், காடு நல்லா ஈரமாக இருக்குது. தண்ணிக்கெல்லாம் எந்த இது குறையும் இல்லை. 1 ஏக்கராவுக்கு போதுமான தண்ணிங்க. அதுக்கே வந்து ஒரு தனி சர்வீஸ் இருக்கிறது பெரிய விஷயம். இப்போ இது நடுவால் வந்து நடு தளத்தில் நம்ம அந்த ரூமுக்கு வர்றதுக்கு சொந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறதுக்காக தடம் போட்டிருக்குறாங்க. வேலை பார்த்திங்கன்னாங்க, 1 ஏக்கரா அப்படியே 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து பேசிக்கலாம். அவங்க சொல்கிறது, அவங்கள 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளுக்கு உண்டான ரேட்டு கேட்போம், வாங்கலாங்க. இந்த காலெலாம் வந்து வாசுபடி இருக்குது, தனி தோட்டமாக பண்ணிக்கலாம், ரோடு பேசல் இருக்குது, வாங்கலாங்க. இந்த நிலம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாராவது
நிலம் சம்மந்தமாக ஏதாவது கேட்டாங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் பதில் அளிப்பேன். இந்த காடு இருக்கிற பொசிஷன் இப்படி தான் இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க, எதுவும் குறையில்லை. வாங்கலாங்க. நான் ஒரு மீடியேட்டராக சொல்கிறேன், வாங்கலாம். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.